ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அலிகேட்டர் காரை பற்றி தான். இதோட கேர் அண்ட் ஃபீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்கிட்டயும் ஒரு அலிகேட்டர் கார் இருக்குது. அது நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை நான் எப்படி கேர் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன ஃபீட் கொடுக்குறேங்கிறதே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அலிகேட்டர் காரை பொறுத்தவரையும் இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ். இதுக்கு நீங்கள் டேங்க் செட்டப் கரெக்டாக பாண்டில் வச்சிங்கன்னா தான் இருக்கும். கிளாஸில் வச்சிங்கன்னா அந்த கிளாஸ்லாம் உடச்சிரும். அப்படி உங்களால் பாண்ட் செட்டப் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அலிகேட்டர் காரை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா குட்டியாக இருக்கும்போது எல்லாரும் சின்னதாக தானே இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவீங்க, டேங்க்கில் வச்சுருவீங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடும். அப்படி ஸ்பீடாக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு தெரியாமல் நீங்கள் ஆற்றுல விடுற மாதிரியோ இல்லை குளத்துல விடுற மாதிரியோ ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஃபிஷ்ஷை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஆற்றுல கூடிய எல்லா மீனுமே இது காலி பண்ணிடும். நம்ம நாட்டினங்களே அழிச்சிரும், நாட்டின மீன்களே. அந்த அளவுக்கு இது பயங்கரமாக சாப்பிட்டு ஸ்பீடாக வளரக்கூடிய ஃபிஷ் இது. அதுக்கப்புறம் இதோட ஃபீல்னு எடுத்துக்கிட்டோம்னா லைவ் ஃபிஷஸ், சிக்கன் ஹார்ட், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் எதுனா ப்ரான்ஸ் தான். ஏன்னா நான் ஏன் அலிகேட்டர் காருக்கு ப்ரான்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். அது நல்லாவே க்ரோத்தும் இருக்குது, கலரேஷனும் நல்லாவே இருக்குது. நான் எதனால் ப்ரானை சூஸ் பண்ணேன்னா அதில் எந்த பெருசாக டிசீஸும் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வைஸ் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு என் ஏரியாவுக்கு. ஏன்னா ஏரியா மாறும்ல, அதனால் என் ஏரியாவுக்கு ப்ரானோட ரேட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் நான் வந்து ப்ரானை சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சிக்கன் ஹார்ட்டோ இல்லை லைவ் ஃபிஷஸ் இல்லை ப்ரான்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சிக்கன் ஹார்ட்டோ இல்லை லைவ் ஃபிஷஸோ கொடுக்கல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, லைவ் ஃபிஷஸ் கொடுக்குறீங்கன்னா அது டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு கொடுங்க. சின்னதாக இருக்க அலிகேட்டர் காருக்கு டிசீஸோட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அலிகேட்டர் கார் செத்துரும். அது ஒரு அஃபெக்ட் ஆகும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுங்க. அதே மாதிரி சிக்கன் ஹார்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கடையில் ஃபிஷஸ்க்குன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அவங்க ஏமாற்றிடுவாங்க, கெட்டு போனதெல்லாம் கொடுத்துருவாங்க. சில கடையில், எல்லா கடையும் அப்படி கிடையாது, சில கடையில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் அலிகேட்டர் கார் செத்துரும். அதனால் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட டேங்க் மேட்ஸ்னு பார்த்தோம்னா நீங்கள் ப்ரெடேட்டட் ஃபிஷ்ஷஸை இதோட தாராளமாக விடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அலிகேட்டர் காருக்கு வந்து ப்ராப்பராக ஃபீட் கொடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக ஃபீடு கொடுக்காம நீங்கள் அலிகேட்டர் கார் கூட ஏதாவது ப்ரெடேட்டர் ஃபிஷ் வச்சிங்கன்னா அது எந்த மீனாக இருந்தாலும் போட்டு தள்ளிடும். ஏன் அலிகேட்டர் கார் அப்படி தான் பண்ணுச்சு. நான் ஒரு 1 வீக் மட்டும் ஃபீட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்னாச்சுன்னா ரெட்டையில் அரப்பைமா எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுச்சு. அதனால் நீங்கள் ஃபீடை வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை இதோட விடலாம். அதே மாதிரி இதோட வாய்ஸ் சைஸ்க்குள்ளே போகாத மாதிரி இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். சின்ன ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணேன், நான் ஃபீடை ப்ராப்பராக கொடுத்தேன் அப்படின்ட்டு கொண்டுருச்சு அப்போலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அதை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா அதோட வாய்ஸ் சைஸ்க்குள்ளே நுழையிற மாதிரி எந்த ஃபிஷ் இருந்தாலும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதனால் நீங்கள் அதோட பெருசாக இருக்க ஃபிஷ்ஷாக பார்த்து கொடுங்க, அது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வாட்டர் லெவலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நல்ல தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கு. அது கொஞ்சம் இதுக்கு பெட்டர். அதேமாதிரி இதோட டேங்க் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நைட் டைமில் வந்து இது ஜம்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளோசிங்க்கும் செட்டப் பண்ணிடுங்க. ஃபீடிங்கும் வந்து நீங்கள் ஒரு 1 ஃபீட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா 2 டேஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். 1 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஃபீட் பண்ணாலே இதுக்கு போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன்.